வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் பச்சரிசி மாவு, ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன், சுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வர அளவுக்கு சுக்கு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாவில் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியெல்லாம் பிசையக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சா போதும். அந்தளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும், அந்த மாதிரி மாவு பிசையணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து உருண்டை பிடிக்கணும் மாவை. அதுக்கு முன்னாடி மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், நம்ம மாவை உருண்டை பிடிக்கலாம். மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது, சின்ன உருண்டையாக இப்படி சின்ன மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கணும். குட்டி குட்டியாக பிடிச்சி வைக்கணும். உருண்டையாக தான் பிடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, இது போல் நீட்டமாகவும் போட்டுக்கலாம், உருண்டையாகவும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். உருண்டையாகவே தான் போடணும் அப்படிலாம் இல்லை. உருண்டை சின்னதாக போட்டால் தான் நம்ம எடுத்து குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும், அதனால குட்டி குட்டி உருண்டையாக போடுறேன் நான். இதே போல் எல்லா மாவிலையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மொத்தமாக மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். மீதி இவ்வளோ மாவு இருக்குது. அந்த மாவு எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னா, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம அந்த சுடு தண்ணி காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றுறதுக்காக. மாவை கலந்தாச்சு, மாவு கலந்து வச்சாச்சு, உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்படி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். ஊற்றுனதும் தண்ணி போல தான் இருக்கும், நம்ம காய்ச்ச காய்ச்ச அது நல்லா கெட்டியாக மாறிடும். வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மாவு கெட்டியாக வந்ததுமே நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாம். கையில் எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுவோம். உருண்டையெல்லாம் போட்டோம். கரையெல்லாம் செய்யாது, முழுசாக அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், முழுசாக தான் இருக்குது. கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். அடி பிடிக்காம மட்டும் லைட்டாக கிண்டி விடணும், ரொம்ப அழுத்தி கிண்டாமல் கொஞ்சமாக கிண்டி விடணும். மாவு உருண்டை போட்டு 5 நிமிஷமாக சிம்மில் வச்சு வெந்துட்டுருக்கு. எடுத்து உடச்சி பார்த்ததில் நல்லா வெந்துருச்சு மாவு. இதில் ஏலக்காயும் சுக்கும் போட்டுடலாம். போட்டாச்சு. ஏலக்காவும் சுக்கும் போட்டதுமே நல்ல மணமாக இருக்குது. தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சின்னு சொல்லி. மாவை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது அடுத்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றாமலே பால் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. பால் ஊற்றியும் கொழுக்கட்டை செய்யலாம், பால் இல்லாமலும் கொழுக்கட்டை செய்யலாம். இது போல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இருமல் சளியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டை குடித்தா ரொம்ப நல்லா கேட்கும். நீங்களும் சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஒரு மருந்து மாதிரி இருக்கும் இந்த இருமல் சளி இருக்கிறதுக்கு. நீங்களும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையும் கூட இது. நீங்களும் இது போல் பால் ஊற்றாமல் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.